இந்தியன் மொபைல் நம்பர் இந்தியன் மொபைல் நம்பரை கொடுக்குறீங்களா? ஆமாம், இந்தியன் மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. வாட்ஸ்அப்பில் யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் அது. சரி சார், நோட் பண்ணிக்கிறீங்களா? நான் சேட் அனுப்பட்டுமா? பண்ணாலும் ஓகே. சேட் பட்டன் இருக்குல்ல கீழே, அதிலே நீங்கள் சரி டைப் பண்ணிட்டா நமக்கு வந்துடும். சரி சரி, டெஃபினட்டாக டெஃபினட்டாக சார். ஓகே சார், நோட் டெஃபினட் சார். பண்ணிக்கிறீங்களாம்மா? சார் சொல்லுங்க. நைன் நோட் டபுள் எயிட் பண்ணிக்கிறேங்க சார். நோட் நைன் டபுள் பண்ணுங்கம்மா. எயிட் 988 41 41 88 88 55 55 8. 8. ஓகேங்க சார். வெங்கடேஸ்வரன், வெங்கடேஸ்வரன். 988 41 88 ம் 558. ஓகேங்களா ஆமாம், சார்? வெங்கடேஸ்வரன். தேங்க் ஓகேங்க ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே ஓகே மேடம், ஓகே மேடம், ஓகே மேடம். தேங்க்யூ தேங்க்யூ Now சார். the time is 9:30, so I am sleeping time. So tomorrow meeting attend. I am from Canada. Okay, bye madam, bye sir, பாய் சார். வெல்கம். bye. ஹாய், வெரி குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்குங்க இருக்குங்களா? சார். எஸ், தேங்க்யூமா. நல்லா இருக்கு சார். கிளியரா இருக்குங்க சார். ஓகே, தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம வெயிட் ஃபார் யுவர் டைம் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து பார்க்க போறோம். உங்களுடைய நேரத்துக்காக நீங்கள் காத்து கொண்டிருங்கள் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இன்னத்த டாபிக். ஏன்னா நம்ம லைஃப்ல நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு நடந்துட்டே இருக்குது. அடுத்து 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 நம்ம லைஃப் கடந்து போயிட்டே இருக்கிறோம். ஆனா சில இடங்கள்ல வந்து நமக்கு வந்து
ரொம்ப மன வலி இல்லையா, சங்கடம், கஷ்டம். அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம ஒன்றை எதிர்பார்க்கிறோம், அது நடக்க மாட்டேங்குது. நம்ம ஒரு சந்தோஷத்தை வந்து ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறோம், ஆனா அந்த சந்தோஷம் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. நமக்கு ஒரு நல்ல ஒரு செல்வம் கிடைக்கணும்னு நினைக்கிறோம், growth ஆயிரணும் ஃபீல் ஆகுறோம், பட் அது வந்து நமக்கு அந்த சான்ஸ், அந்த இடம் வந்து நமக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. ஸோ என்ன ஆகுறோம்னா, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் இல்லை ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதோட ரிட்டர்ன்ஸ் வந்து நல்லா இருக்கணும் நம்ம எதிர்பார்க்கிறோம், பட் அது வந்து அங்கே நடக்கிறதே கிடையாது. ஸோ நம்ம வந்து என்ன ஆகுறோம் அப்படின்னா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சரி பண்ணதுக்கு அப்புறம் சரி ரொம்பவுமே மன ரீதியாக பாதிக்கப்படுறோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு நல்ல பொருளை நம்ம வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா சடனா போய் அந்த பொருளை வாங்குறவங்களுக்கு வந்து அந்த பொருள் டோட்டல் லாஸாக தான் இருக்கும். அந்த பொருள் வீணாக தான் போகும். அதே வந்து ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா அந்த பொருளோட தேவை இன்னைக்கு நமக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம வந்து அதை ஒரு தராசுல வச்சு பார்க்கணும். இந்த பணங்கிறது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம், ரொம்ப சாதாரணமா டக்கு டக்குன்னு சம்பாரிச்சிடலாம். பட் அந்த பணத்தை பாதுகாக்கிறதுன்னு இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப பெரிய டாஸ்க். நீங்க ஒரு நிலைக்கு வந்துட்டீங்கன்னா அந்த நிலையை பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய டாஸ்க். பட் அந்த நிலைக்கு வர்றது கூட கொஞ்சம் ஈஸியான விஷயம்தான். சீக்கிரமா நம்ம அந்த இடத்துக்கு வந்துட முடியும். அப்ப நமக்கு என்ன தெரியணும், நம்ம வாழ்க்கையில என்னத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட தேவைகள் உண்மையிலேயே தேவையா? நம்மளுடைய ₹1 எடுத்து நம்ம செலவு பண்றோம் அப்படின்னா இந்த ₹1 வந்து நம்ம செலவு பண்றது ஒர்த்தா, இது வந்து நம்ம அங்க கொடுக்கலாமா அப்படின்னு நம்ம சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கும். வெயிட் ஃபார் யுவர் டைம், உங்க நேரத்துக்காக நீங்க காத்து கொண்டிருங்கள். அப்ப நம்ம என்னன்னா, ஒரு ஒரு பொருள் நமக்கு தேவைன்னு தோணிருச்சுனால, நமக்கு அது வேணும்னு தோணிருச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணணும். உலகத்திலே பெரிய ட்ரிக்கே அதுதான். நீங்க ஒரு பொருளை தேவையில்லாம வாங்கி உங்க பணம் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா உங்களோட பர்ச்சேஸை ஸ்கிப் பண்ணணும். உங்க வீட்டில் இன்னைக்கு வந்து ஒரு 2 தக்காளி இருக்கு, தக்காளி வேணுங்கிறது உங்களுடைய ப்ராப்ளம். ஐயோ வாங்கி வச்சிடலாம், மேபி நாளைக்கு விலை ஏறிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு சிந்திக்க கூடாது. அதுக்கு பதிலா அந்த தக்காளி நமக்கு 2 நாள் யூஸ் ஆகுதா, ஒரு நாள் யூஸ், ஏன்னா இன்னைக்கு தக்காளியே இல்லாம சமைக்கிற சமையல் நீங்க சமைச்சிருக்கலாம். ஸோ அந்த 2 நாளைக்கு அந்த தக்காளி யூஸ் இல்லாம தான் அந்த ஃப்ரிட்ஜில் கிடக்க போகுது. ஸோ நம்ம அடுத்த பர்ச்சேஸே பண்ணக்கூடாது. இதுதான் கஞ்சத்தனம் இல்லை, இது புரியுதுங்களா, சிக்கனத்தோட ஒரு தெளிவு. இது நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அப்ப என்ன பண்றோம்னா, ரொம்ப நமக்கு இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ் தான் இதுல ரொம்ப மோசமான ஒரு நிலையில இருக்கிறாங்க. ஒன்று வாங்கணும்னு நினைச்சிட்டா அது வாங்கியே ஆகும். ஒரு நல்லது நமக்கு நடக்கணும்னு ஃபீல் பண்ணிட்டா அது நடந்தே ஆகும். நமக்கு ஒன்று கிடைக்கணும்னு நினைச்சிட்டா அது கிடைச்சே ஆகும். அப்படி ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அதுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தா இந்த உணவு பழக்கம்னு சொல்லலாம். முன்னெல்லாம் வந்து கேரளால ஒரு வேர்டு இருக்குது, என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா, தோசை இருக்குல்ல சங்கராந்திக்கு தான் சாப்பிடுவாங்க. எப்ப சாப்பிடுவாங்க? சங்கராந்திங்கிறது வந்து நம்ம இங்க இருக்கிற நம்மளுடைய ஊர் விசேஷம் மாதிரி அங்கேயும் ஒரு ஊர் விசேஷம். ஸோ அந்த பத்ரகாளிக்கு வந்து நிறைய படையெல்லாம் செஞ்சு வருஷத்துக்கு ஒரு டைம் சங்கராந்தி வந்து கொண்டாடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விழால தான் தோசை சுட்டு சாப்பிடுவாங்க. அதுக்கு பேர் பலகாரம். நம்ம ஊர்லயே அந்த சிஸ்டம் எல்லாம் இருந்துச்சு. ஆனா அவங்க ஊர்ல வந்து பலகாரம்னு சொன்னா இட்லி தோசை தான். ஸோ
ஸோ அந்த இட்லி தோசையே வந்து அவங்க ஒரு இப்போ நீங்கெல்லாம் வந்து சும்மா நினைச்சா போய் பிரியாணி சாப்பிடுறீங்க. அந்த ஒரு இட்லி தோசைக்கே வந்து 1 இயர் காத்துட்டு இருப்பாங்க. நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். 1 இயர் காத்துட்டு இருக்கிறேங்க ஒரு இட்லி ஒரு தோசை சாப்பிட்றதுக்கு. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில இருந்து இன்னைக்கு மாறி நீங்க நினைச்சா உடனே போய் நெய் ரோஸ்ட், மசாலா ரோஸ்ட், ரவா ரோஸ்ட்னு சாப்பிட்றீங்க இல்லையா? ஸோ இந்த அடிப்படையினாலேயே குழந்தைகளுக்கு நீங்க இதை வாங்கி கொடுத்து பழக்கி இந்த ஒரு சிஸ்டம் வந்து நம்மளோட சமுதாயத்துக்குள்ளார இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்குள்ளார வந்துட்டனால அவங்க குழந்தைகள்ந்தே எதுனாலும் உடனே ஆன் ஸ்பாட் நடக்கணும் அப்படிங்கிறத வந்து மைண்ட்ல கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த பழக்கம் என்ன பண்ணிருச்சு அப்படின்னா எதுனாலும் உடனே வேணும், உடனே நடக்கணும். அப்போ நமக்கு வந்து நல்லது நடக்கணும், நல்ல பொருள் நம்ம கைக்கு வந்து சேரணும், நல்ல ஒரு நிகழ்வு நம்ம வாழ்க்கையில நடக்கணும்னா நீங்க காத்திருக்கணும். அந்த காத்திருப்பு நீங்களே சுயமாக செய்யணும், தள்ளி போடணும். காத்திருப்பு எப்பேற்பட்டதாக இருக்கணும்? தள்ளி போடக்கூடியதாக இருக்கணும். அதை ஸ்கிப் பண்ணணும். சார் அதெல்லாம் எப்படிங்க? ஒரு முடிவெடுத்தோம்னா டக்குன்னு செய்யணும், அதுதானே வந்து ஒரு ஸ்பிரிச், அதாவது அதுதானே வந்து ஒரு இன்ஸ்பைரிங், அதானே வந்து மோட்டிவேஷன். எஸ், கரெக்ட். ஒர்க்கில் அந்த மாதிரி இருக்கணும், பர்ச்சேஸ்ல அப்படி இருக்கக்கூடாது. எப்போ ஒரு பொருளை போய் நீங்க பாக்குறீங்களோ, இந்த அமேசான்ல எல்லாம் ஒரு ட்ரிக் இருக்கு, என்ன தெரியுங்களா? உங்களுக்கு ஒரு பொருள் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா ஃபர்ஸ்ட் நாள் உட்காந்து நீங்க ஸ்க்ரால் பண்ணி அதையெல்லாம் பார்த்து அதோட ஸ்டடீஸ் எல்லாம் பண்ணி அந்த பொருள் எப்படி இருக்கும், என்ன இருக்கும், ஏது இருக்கும் நீங்க செக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா வாங்காம விட்டுட்டீங்கன்னு வைங்க, ஒரு 4-5 டேஸ்க்கு அப்புறம் ஒரு 1400 ரூபாய்க்கு நீங்க பார்த்த பொருள் வெறும் 499 ரூபாய்க்கு அதே சைட்ல வரும். அதே கம்பெனி அதே பொருள் 499 ரூபாய்க்கு வித் ஆஃபர் 70% டிஸ்கவுண்ட், 80% டிஸ்கவுண்ட்னு அதே பேஜ்ல உங்களுக்கு காமிப்பாங்க. அப்ப நாம என்ன பண்றோம்? எனக்கு அது வேணும், எனக்கு எப்ப வேணுங்கிறத நம்ம கத்துக்கணும், எப்படி வேணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதற்கான ஒரு தள்ளி வைப்பு, ஸ்கிப் நம்ம கொடுத்தோம்னா நமக்கு அமேசான்ல 1000 ரூபாய் லாபம் கிடைக்கும். உங்க வாழ்க்கையில எத்தனை கோடி ரூபாய் லாபம் கிடைக்கும் இல்லையா? பிலீவ் இட்ஸ் வில் பி ஹேப்பன். நிச்சயமா இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு எனக்கு அது நடக்கும், இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நான் அதை வந்து தொடுவேன், இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நான் கண்டிப்பா அதை வாங்குவேன் அப்படிங்கிற அந்த மனநிலை நமக்கு வரும். நான் இப்போ சமீபத்துல ஒரு பொருள் வாங்கறதுக்காக போயிருந்தோம். அங்க வந்து ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு பையன் வந்து ஒரு லேப்டாப் வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த பையனோட அட்வைஸ், நான் போய் அங்க இருக்கும்போது அவங்களுக்கு அந்த டெக்னிக்கல் விஷயங்கள்லாம் நான் கற்றுட்டு அதை பத்தி நிறைய டீட்டெயில் பேசிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த ஒரு நல்ல ஃபியூச்சர்டிக்கான அந்த பசங்க அவங்க சொல்றா, சார் நீங்க வந்து, அவங்க வந்து சேல்ஸ்மேன் கிடையாது, பர்ச்சேஸ்க்கு வந்த ஒரு ஆளு. நம்ம லைஃப்ல வந்து நிறைய மிராக்கிள் ஹேப்பன் அப்படிங்கிறது வந்து இங்கேதான் நான் வந்து நிறைய உணர்றேன். ஸோ அவங்க எனக்கு டீச் பண்றாங்க, இந்த மாதிரி எல்லாம் டெக்னிக்கல் இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் அட்வான்டேஜ் இருக்கு, இந்த மாதிரி ஸ்லாட் இருக்கு, இது வந்து ஃபியூச்சர்டிக்கா இருக்குது, நம்ம வந்து இதை வந்து இப்படியெல்லாம் க்ரோத் பண்ணலாம், இப்படியெல்லாம் பண்ணலான்னு நிறைய விஷயம் வந்து எனக்கு வந்து அதுல பொறுமையா நானும் கேட்டுட்டு அவங்கள்ட்ட நிறைய சந்தேகங்கள் கேட்டு நானும் பேசிட்டு இருக்கேன். என்னோட சன் எல்லாம் கூட இருக்கேன், அவங்களுக்கு நிறைய டெக்னிக்கல் தெரியும். ஆனா அப்பா வந்து ஏன் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து இவ்வளோ விளக்கம் கேட்டுட்டு இருக்காருன்னு அவங்களும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த பையன்கிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, சார் நீங்க வந்து இப்போ மேபி உங்கள்கிட்ட கேஷ் கம்மியா இருந்தா யூ டேக் சம் டைம், நீங்க கொஞ்ச நாள் எடுத்துக்கங்க, இதை வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டா ஃபீல் ஆகுங்க, நீங்க அந்த மணியை வந்து ரெடி பண்ணிட்டு வந்து எக்ஸாக்ட் இதே பொருளே வாங்குங்க சார் அப்படின்னு எனக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா நீங்க அதோட லோயர்ல போய் வாங்கிடாதீங்க,
அது வந்து ஃபியூச்சரிட்டிக் இருக்காது, கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஒரு விஷயத்த சொன்னாங்க. பாருங்க, யார் எந்த அறிவுரையை எந்த இடத்துல எவ்வளவு சின்னவங்களா இருந்தாலும் நமக்கு சொல்றாங்கன்னா நம்ம ஏத்துக்கக்கூடிய மனநிலை நமக்கு இருக்கணும். நிறைய பேத்துக்கு அதுதான் ப்ராப்ளமே லைஃப்ல. யாரோட எதையுமே ஏத்துக்கொள்ளக்கூடிய மனநிலையில நம்ம இல்லை. நமக்கும் இந்த விஷயம் நடக்குங்கிற நம்பிக்கை நமக்கு இல்லை. ஒரு விஷயம் நமக்கு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா அதுக்குண்டான நேரம் காலம் டைம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதும் புரியறது இல்லை. ஸோ அது புரியாம என்ன பண்றாங்க அப்படின்னா ஆன் ஸ்பாட் எல்லாமே நடந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்குள்ளார தள்ளப்படுறாங்க. இது அவங்கள மட்டும் பாதிக்கிறது இல்லை, அவங்கள சுத்தி இருக்கிறவங்களையும் பாதிக்குது. அதே மாதிரி நிறைய லாஸ், நிறைய பணம் இழக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா துபாய் போவாங்க, லண்டன் போவாங்க, பிரான்ஸ் போவாங்க. ஓரளவுக்கு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் வேலை செய்வாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க. நேராக இங்கே வருவாங்க, ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டு இந்த மாதிரி எதையாவது ஒன்று செய்வாங்க. அந்த பணம் ஃபுல்லாக லாஸ் ஆயிடும். அவ்வளோ நாள் இந்த குழந்தைங்க, வீடு, அம்மா அப்பா, உறவுகள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு அங்கே போய் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை இங்கே கொண்டு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல தொலைச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி டெய்லியும் இது ரொட்டீனா எல்லாத்தோட லைஃப்லயும் இது நடந்துகிட்டே இருக்கு. அதே டைம்ல என்ன பண்றாங்க அப்படின்னா எதுக்குமே இன்வெஸ்ட் பண்றது இல்லை, எதையுமே வாங்குறது இல்லை, எதையுமே அனுபவிக்கிறது இல்லை. அதுவும் பெரிய தவறான விஷயம். நம்மளோட தேவைகளை உணர்றது இல்லை, ஸ்டடி பண்றது இல்லை. ஸோ அதுக்கு பதில் என்ன பண்றாங்க அப்படின்னா நமக்கெல்லாம் இது நடக்காது, நம்மெல்லாம் இது செய்யக்கூடாது, நம்ம வந்து ரிஸ்க் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல அவங்களுக்கு நடக்கிற நல்லதை அவங்களே ஏத்துக்காம தள்ளிடுறது. அந்த மாதிரி வந்து அவங்க வாழ்க்கைய அவங்களே வேண்டான்னு வச்சிடுறது. இப்போ நம்ம ஒருத்தர் நேத்து வந்து நம்மளோட 31வது பேட்ச்ல ஜாயின் பண்றதுக்காக நம்ம அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கிறோம். ஸோ அவங்க கூட இன்னைக்கு இந்த கிளாஸ்ல வந்திருக்காங்களான்னு தெரியல. ஸோ அந்த அம்மாவோட ரொம்ப சங்கடமான ஒரு விஷயம் என்னன்னா, சுமதி ஸ்ரீதர், உங்களுடைய சாட் பாக்ஸ்ல உங்களோட மொபைல் நம்பர் மட்டும் பதிவு பண்ணிருங்க, அதை மட்டும் வாங்கிருங்கம்மா. சுமதி ஸ்ரீதர் அவங்களோட மொபைல் நம்பர் வாங்க. அப்போ நேத்து நான் வந்து அந்த 31st பேட்ச்காக நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ அவங்க வந்து ரொம்ப நேரமா வந்து ஜாயினிங்காக அந்த அம்மா ரொம்ப இன்ட்ரெஸ்டட். அந்த அம்மா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. பட் அங்க வந்து அவங்க வீட்டுக்காரரு சம்மதிக்கல, வேண்டவே வேண்டாம் அப்படின்னு நிற்கிறாராம். ஸோ ஏன் ஓப்பனாக அவங்க பேர் சொல்லல, இருந்தாலும் ஏன் இதை ஓப்பனாக பேசுகிறேன் அப்படின்னா இன்னைக்கு வந்து உங்களுக்கு இதை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகும். ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப். உங்களை வந்து நீங்கள் கண்டிப்பாக கவனிச்சு தான் ஆகணும். நம்ம எப்படி வந்து ஒரு செலவு செய்யும் போது நம்மளுடைய பணத்தை பற்றி நம்ம கவனிக்கணுமோ அந்த நேரத்தை தள்ளி போட்டுட்டு, ஏன்னா நேரத்தை தள்ளி போடும்போது நம்ம நிறைய விஷயத்த வந்து கத்துக்குவோம் இல்லையா? நிறைய விஷயம் வந்து நமக்கு பொறுமையா புரியும். இந்த பொருள் உண்மையிலேயே நமக்கு தேவையா இல்லையாங்கிறதுக்கான நேர காலத்தை வந்து நம்ம எடுத்துக்குவோம். ஏன்னா ஒரு பொருள் நீங்க வாங்கிட்டீங்க, இல்லைன்னா வாங்காம விட்டுட்டீங்க, அதுக்கப்புறம் ஒரு 3 மாசம் அந்த பொருள் நீங்க யூஸ் பண்ற வாய்ப்பே வரல அப்படின்னா நிச்சயமா அந்த பொருள் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பொருள். ஒரு பொருள் வந்து நீங்க வாங்க வேண்டாம்னு முடிவு பண்றீங்க, அதை தள்ளி போடுறீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஸ்ட்ரகிள் வருது. அது இருந்திருந்தா இந்நேரம் கம்ப்ளீட் பண்ணிருக்கலாமே அப்படின்னு தோணுது. ஸோ திரும்ப வந்து அதை வந்து வாங்கறதுக்கான முயற்சிகளை செய்யறீங்க, திரும்ப தள்ளி போடுறீங்க. பார்த்தா அதை நீங்க அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவா வேற ஒரு பொருள் வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா அமைஞ்சிருச்சு. ஸோ கண்டிப்பா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்கிற இந்த பொருளை நீங்க வாங்கவே கூடாது. ஏன்னா அது உங்களுக்கு தேவையே கிடையாது. பேரல்ல இன்னொரு விஷயம் கிடைச்சிருச்சு,
இல்லையா? அப்ப நம்ம பணத்தை வந்து அந்த இடத்துல வேஸ்ட் பண்ணவே கூடாது. ஸோ திரும்ப வந்து ஒரு வாய்ப்பு வருது, திரும்ப அதே பொருள் வாங்க வேண்டிய சூழ்நிலை வருது, நம்ம அதை பத்தி சிந்திக்கிறோம், அதை பத்தி விசாரிக்கிறோம். அன்னைக்கு அந்த பொருள் திரும்ப ஏதோ ஒரு உபயோகத்துக்கு தேவைன்னு உங்களுக்கு தோண ஆரம்பிக்குது. இது இருந்தா நல்லா இருக்கும்னு ரெண்டாவது தேர்ட் சாய்ஸ் வரும்போது அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல பணம் இன்வெஸ்ட்மெண்ட்டா இருந்தாலும் நீங்க அதை இன்வெஸ்ட் பண்ணியே தீரணும், மிஸ் பண்ணவே கூடாது. இங்க தான் ரிஸ்க், சக்சஸ் எல்லாமே இருக்குது, மறைக்கப்பட்டிருக்கு. அப்போ நம்ம தெளிவு என்ன வேணும், இந்த ஒரு 3 ப்ராசஸ் டைமிங் வந்து நம்ம எடுத்துக்கணும், அதை ஸ்கிப் பண்ணி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்கிப்பு, செகண்ட் ஸ்கிப்பு, தேர்ட் ஸ்கிப்பு ட்ரை பண்ணும்போது இது இல்லாம இல்ல, இது இருந்தா நிச்சயம் அப்படின்னு ஒரு இடம், ஒரு பொருள் வந்து நமக்கு காண்பிக்குது அப்படின்னா உங்க தலைய அடமான வச்சாவது அதை வாங்கியே தீரும். உங்க வாழ்க்கையில நீங்க நல்லாவுன்னு நினைச்சீங்கன்னா அந்த பொருளை மிஸ் பண்ணவே கூடாது. இப்படி ஒரு பர்ச்சேஸை உங்க மைண்ட்ல வச்சிருந்தீங்கன்னா நீங்க வாங்குற ஒரு ஒரு பொருளுமே அது உங்களோட பொக்கிஷமா இருக்கும். அந்த எமோஷனல்குள்ளார போகாம இந்த விஷயத்தை தெளிவுபடுத்தி நம்ம ஒரு பர்ச்சேஸ் பண்ணோம்னா, ஏன்னா அது தேவை, அந்த தேவையோட நம்ம சாய்ஸ் கொடுத்துருக்குறோம் இல்லையா, 3 சாய்ஸ் கொடுத்துருக்குறோம். அந்த 3வது சாய்ஸ்ல எவ்வளவு ப்ராப்ளம் இருந்தாலும் சரி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க பண்ணிடுற. இப்படி ஒரு பிஸ்னஸ, ஒரு விஷயத்த, வீட்டோட தேவைகளை நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கிற குப்பையை நீங்க தவிர்த்துடலாம். உங்க வீட்டுல வாங்கி சும்மா அந்த பரனுக்கு மேல அடுக்கிற அந்த பழக்கத்தை வந்து தேவையில்லாம நீங்க விட்டுறலாம். உங்க வாழ்க்கையில நிறைய பணம் மிச்சமாக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம வந்து நம்மளை வந்து பிலீவ் பண்ணணும், நம்மளை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம மேல நம்ம நம்பிக்கை இருந்தா தானே இதெல்லாம் நம்ம செய்ய முடியலையா, இல்லைன்னா நம்ம இதை செய்யவே முடியாது. அப்ப நம்ம வந்து நம்ம பண்றதெல்லாம் பெர்ஃபெக்ட் தான் ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும், அது மஸ்ட். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம நம்மளையே ஒரு சல்லடை போட்டு அலசி அப்பப்போ ஃபில்ட்ரேஷன் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும் நம்ம வாழ்க்கையை, நம்மளையே நம்ம ஃபில்டர் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்படிதான் அந்த கதை வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அவங்கள்ட்ட அந்த பேசும்போது அவர் வந்து ஒரு நல்ல பெரிய போஸ்டிங்ல இருந்திருக்கிறார், நல்ல சம்பளம் வாங்கியிருக்கிறாரு, ஒரு 7 பக்கம் வாங்கியிருக்கிறார். ஸோ பட் வந்து இன்னைக்கு ரிட்டையர்டு அப்படிங்கும்போது வெறும் 2000 ரூபா தான் தராங்களாமா. ஸோ அவங்க லைஃப் முடிஞ்சிருச்சு, நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான், இதுக்கு மேல அடுத்த ஒரு காலடி நம்ம வைக்க முடியாதுங்கிற ஒரு மனநிலையில ரொம்ப ஒடிஞ்சு போய் ஒரு சூழல்ல இருக்கிறாங்க. அந்த பிரபஞ்ச சக்தி தான் அவங்கள காப்பாற்றணும், அந்த நபரை வந்து காப்பாற்றணும். ஏன்னா ஏஜ் இஸ் நாட் ஏஜ், இட்ஸ் எ நம்பர் இல்லையா? வயசுங்கிறது ஒரு லெட்டர், அது 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 வந்து ஒரு உண்மை கிடையாது. மைண்ட் இஸ் தி ஏஜ், உங்களோட மூளை தான் உங்களோட வயசு. அப்ப அந்த மூளையோட வயசு தான் உங்களுடைய வயசு. அது எப்படி இருக்குங்கிறது தான் முக்கியம். இப்போ 58, 60 தான் இருக்கு இல்லையா அவருக்கு. ஆனா அவர் ஒரு டிக்ளரேஷன் வந்துட்டாரு, அவரால் எதையும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளார வந்துட்டாரு. பட் அவருக்கு நிறைய நாலேஜ் இருக்கு, டெக்னிக்கலா வந்து ஒரு பிஹெச்டி எல்லாம் பண்ணியிருக்கிறார். ஸோ இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சோன்னா, இன்னைக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 அட்வைசர் இருக்காங்க. இங்க தமிழகத்துல வந்து அந்த மாதிரி ஆளுங்க வந்து இல்லை, கேரளால வந்து இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் யார் தெரியுமா? இந்த கவர்மெண்ட் யாராவது ஐடியா யூஸ் பண்ணிக்கங்க, நான் வந்து உங்களுக்கு சொல்றேன், யாராவது இங்க டீச்சர்ஸ் இருந்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கங்க. இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒர்க் பண்ற கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு லா புக் இருக்கு, ஒரு லா புக் இருக்குது. உங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரியல. அது வந்து இங்க தமிழ்நாடு வந்து என்ன நேம்னு எனக்கு தெரியல, கேரளால வந்து கேஆர்னு சொல்லுவாங்க. இந்த கேஆர் அப்படிங்கிற ஒரு புக்கு வந்து இருக்கு. அது வந்து ஒரு லா, அதாவது அந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு புக்கு.
இந்த லா புக் வந்து என்னன்னா, ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாது, எப்படியெல்லாம் இருக்கணும், எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, என்ன மாதிரியெல்லாம் வந்து நீங்க இந்த ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணணும். இப்படி வந்து ஒரு பெரிய சாப்டர். அந்த புக்கே ஏதாச்சும் ஒரு 2-3 கிலோ இருக்கும். அவ்வளோ பெரிய புக் அது. ஸோ அது மாதிரி தமிழ்நாட்டிலையும் இருக்கும் நான் நினைக்கிறேன். பட் எனக்கு அது தெரியாதனால தெரியலன்னு சொல்றேன், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு என்ன ஐடியான்னு கேட்டா, இந்த லா புக்கை ஸ்டடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. அவங்க வக்கீல் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க வந்து ரிட்டையர்டு டீச்சர்ஸ், ஹெட் மாஸ்டர், எங்கேயோ ஒர்க் பண்ணி ரிட்டையர்ட் ஆனவங்க. அவங்க வந்து ஏதோ அபிக்ஸ் சொல்யூஷன் அந்த மாதிரி ஏதோ ஒரு நேம் வச்சு ஒரு சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி ஒரு நடத்துறாங்க. ஏன்னா இவங்களுக்கு பென்ஷன் வாங்குறது இல்லை, ரிட்டையர்மெண்ட்ல, ஜாயினிங்ல, அதே மாதிரி வந்து அவங்களோட இன்க்ரிமெண்ட்ல, அவங்களோட இந்த மாதிரி நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு. ஸோ ஒரு போனஸ்ல எல்லாத்துலேயுமே வந்து பணம் சரியா வந்து சேராது. கவர்மெண்ட்ல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கும். இந்த பாஸ் பண்ணணும், இது பண்ணணும், இந்த இதை வந்து இப்படி கொடுத்தாதான் இந்த இது அந்த அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும், ஓடி கிடைக்கும், டிஏ கிடைக்கும், பிஎஃப் கிடைக்கும், இதுக்கெல்லாமே ப்ராப்ளம் இருக்கு. ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கெல்லாம் ஒரு சிஸ்டமேட்டிக் இருக்கு, ஒரு லா இருக்கு. ஸோ அந்த ரித்தத்தை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களால அதை வந்து பக்காவா வாங்க முடியும். பட் அது வந்து உங்களுக்கு தெரியலன்னா எந்த சைட்ல போய் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணி என்ன லாவை எடுத்து நம்ம நோட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தோம்னா அந்த கவர்மெண்ட் ஸ்டாஃபை அதை பார்த்துட்டு உங்களுக்கு அதை வந்து ஒரு ரெகனைஸ் பண்ணக்கூடிய, அதை வந்து அப்ரூவல் பண்ணக்கூடிய ஒரு இடம் இருக்கு. ஸோ இதை வந்து அவங்க கையில் எடுத்துட்டாங்க. எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பாருங்களா. வயசாயிடுச்சு, ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க, 62 வயசு ஆயிடுச்சு, முடியெல்லாம் நரைச்சிருச்சு, இனி லைஃபே கிடையாது, நம்ம வீட்டில் உட்காந்து பென்ஷன் வாங்கி சாப்பிட அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கும் போது இந்த வயசான நபர்கள் வெரி யங்கஸ்ட் பர்சன்ஸாக ஐடியாலஜி, அந்த மைண்ட், அந்த அதை மட்டும் கொடுத்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. ஒரு சாதாரண ஒரு 22 வயசு பையன் சம்பாதிக்கிறதை விட, ஒரு ஐடியில் இருக்கிறவங்க சம்பாதிக்கிறதை விட பயங்கரமா சம்பாதிக்கிறாங்க. ஏன்னா ஒரு பிரச்சனைக்கான தீர்வை அவங்களால கொடுக்க முடியுது. அந்த லா கவர்மெண்டோட அந்த லா புக்கை வந்து வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ அதை தரவா படிச்சு மைண்ட்ல வச்சிருக்காங்க. அதே மாதிரி நியூ அப்டேட்ஸை வந்து கரெக்டா வச்சிருக்காங்க. ஸோ அவங்க சொல்றாங்க இத்தனாவது வருஷம், இத்தனாவது நாள், இத்தனாவது இதுல இந்த கெஜெட்டட் நம்பர்ல இந்த இதுல வந்து இந்த லா வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சட்டம் சேஞ்ச் பண்ணனால இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. மேபி நம்ம இப்படி எடுத்துக்கலாம். உங்களுக்கு உதாரணமா சொல்லணும்னா, முன்ன வந்து எல்லாமே கவர்மெண்டடா இருந்துச்சு. இப்போ கான்ட்ராக்ட் பேசிஸ்ல வந்து கொண்டு வந்து அதுக்கப்புறம் உங்களை எம்ப்ளாயா எடுத்து அதிக சம்பளம் கொடுத்து உங்களோட பென்ஷன் இல்லாம கோ பென்ஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தட்ல வந்து உங்களை அவாய்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம மக்களுக்கு வந்து இந்த கோ பென்ஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து கத்துக்கிட்டு இதையெல்லாம் செஞ்சு 72 வயசுல, 74 வயசுல, 84 வயசுல உட்காந்து பணம் மழை பொழிஞ்சிட்டு இருக்கு அவங்களுக்கு. உங்களுக்கு யாருக்காவது வயசாயிருச்சுன்னு நினைச்சீங்கன்னா இந்த வாய்ப்பை, யாராவது டீச்சரா இருந்தீங்கன்னா, நீங்க ஹெட் மாஸ்டரா இருந்தா, இந்த கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறதா இருந்தா இந்த வாய்ப்பை தமிழகத்துல நீங்க பயன்படுத்தலாம். உங்களால வந்து நிச்சயமா இது மூலமாக உங்க வயசு 23க்கு போறக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த பர்சன் வந்து நம்மகிட்ட ஜாயின் பண்றேன்னு வந்தாங்கல்ல, அவங்க பாத்தீங்கன்னா ஏஜ் ஆயிருச்சு, எனக்கு இவ்வளவுதான் சம்பளம் கிடைக்குது, இவ்வளவுதான் பென்ஷன் வருது, ஸோ நான் எவ்வளோ சம்பாதிச்சிருந்தேன், பட் இனிமேல் என்னால் செலவு பண்ண முடியாது, என்னால் வந்து ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி முடங்கி உட்காந்துருக்காங்க. ஸோ அவரை வந்து வெளியே கொண்டு வரக்காக நம்ம அவங்க வெரி இன்ட்ரெஸ்டடா, நம்ம வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. இதுல ஜாயின் பண்ணியே தீரணும், இதுல வந்தே தீரணும், எப்பதான் என்னோட வாழ்க்கை மாறணும்னு சொல்லி. பட் அவர் வந்து ரொம்ப ப்ரௌஸ் பண்றாரு. ஸோ அவரும் ஜாயின் பண்ணுவாங்க கண்டிப்பா. நம்மளோட கிளாஸஸ் வந்து ஃபாலோ பண்ணி பண்ணி ஒரு நாள் வந்து கண்டிப்பா ஜாயின் பண்ண தான் போறாங்க. இந்த பேட்ச்ல வரல அப்படிங்கிறது தான், நெக்ஸ்ட் பேட்ச்ல கண்டிப்பா வருவாங்க. அப்போ நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, ஒரு அகத்தாய்வு, நம்ம யார், நமக்குள்ள என்ன இருக்கு,
எனக்கு என்னெல்லாம் செய்ய முடியும், எதெல்லாம் என்னை சுத்தி இருக்குது, எதையெல்லாம் நான் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா மட்டும் நமக்கு இருந்துச்சுன்னா, நம்மளையே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்ம உள்ள ஒரு அகத்தாய்வு செஞ்சோம்னா நம்மளால ஜெயிக்க முடியுமா முடியாதா? நீங்க எவ்வளவு வயசுல எப்படி வேணா இருந்துட்டு போங்க. இந்த பிஸ்னஸ் நான் பல இடத்துல சொல்லிக்கிறேன், பிஸ்னஸ் வருமானங்கிறது ஒரு ட்ராக்லயே இல்லை. அதுக்கு ஒரு ட்ராக்கே இல்லை முதலாவது. ஏன்னா அவ்வளோ கோடி பிஸ்னஸ் இருக்கு, அவ்வளோ கோடி ஜாப் இருக்கு. ஆனா நம்ம நினைச்சுக்கிறோம் இதுதான் என் லைஃப், இப்படித்தான் சம்பாதிக்கணும். அப்படி கிடையாது. இன்னைக்கு ஏன் வேஸ்ட் மெட்டீரியல் இல்லையா, வேஸ்ட் குப்பை, அது கோடிக்கணக்கில் நிறைய பசங்க ஐடியில இருந்து அதுல இருந்து ஒரு புது சொல்யூஷன் கண்டுபிடிச்சு குப்பை நீங்க போடுறீங்கல்ல, வீட்டுல இருந்து கவர்ல கட்டி கட்டி ரோட்ல எல்லாம் வீசிட்டு போறீங்கல்ல, அந்த ஸ்மெல் அடிக்கிற பொருள், அதை எடுத்து அதை கிளீன் பண்ணி ஒரு பார்ட் உரமாக மாற்றுறாங்க. பெரிய இண்டஸ்ட்ரி. உங்களுக்கு தெரியுமா? உலகத்திலேயே பெரிய இண்டஸ்ட்ரியில ஐடி விட வருமானம் வர்ற ஒரு இடம் உரம். நிறைய பேருக்கு தெரியாது. அந்த உர உற்பத்திக்கு இதைத்தான் யூஸ் பண்றாங்க. அதுக்கு ரொம்ப மேஜர் ரோல்ல இந்த குப்பை தான் இருக்கு. ஸோ அதுக்கு எடுத்துடுறாங்க. அதுல இருக்கிற மக்காத குப்பைகளை எடுத்து ரா மெட்டீரியலா மாத்துறாங்க, பிளாஸ்டிக் ரா மெட்டீரியலா. ஸோ அதுல இருக்கக்கூடிய ஐடி, அதாவது நம்ம கம்ப்யூட்டர் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த கழிவுகள், அதை எடுத்து அதுல இருந்து தங்கம் எடுக்கிறாங்க. குப்பைக்குள்ள இன்னைக்கு என்னெல்லாம் எடுத்துட்டு இருக்கிறாங்க. நீங்க உங்க வீட்டுல யூஸ் இல்லைன்னு சொல்லி தூக்கி வீசுறீங்கல்ல மொபைல் போன், அந்த மொபைல் போனை தூக்கி வீசுனீங்கன்னா அந்த மொபைல் போனுக்குள்ளார வைரம் இருக்கு, தங்கம் இருக்கு, அதோட இன்னொரு விலை பிடித்த ஈயம் இருக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் காப்பர் இருக்கு. இதெல்லாமே விலை அதிகமான பொருளுங்க. நீங்க 1.25 லட்சம் ரூபா கொடுத்து வாங்கியிருப்பீங்க, 50,000 ரூபா கொடுத்து வாங்கியிருப்பீங்க. ஒரு கேஜெட், அது எது வேணா இருக்கலாம், ஒரு இயர்போனாக கூட இருக்கலாம், 99 ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க. ஆனா அந்த இயர்போனுக்குள்ளார இந்த விஷயமெல்லாம் இருக்கு. பெர்சன்டேஜ் வேணா கம்மியா இருக்கலாம். இதை பிரிச்சு எடுக்கிறாங்க, அதை காசா மாத்துறாங்க. இன்னைக்கு அது ஒரு பெரிய வருமானம், க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ். இன்னைக்கு பெரிய பெரிய பிராண்டட் கம்பெனிஸே டேக் ஓவர் பண்ணி இந்த குப்பை பிரிக்கிற வேலையை செய்யறாங்க. என்ன காரணம்னா அதுல அவ்வளோ ப்ராஃபிட், இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லை, கோடிக்கணக்கில் லாபம். ஸோ இதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. என்ன, அந்த ஒர்க்கர்ஸு, அந்த ஸ்மெல்லு, வெளியே சொன்னா அசிங்கம், இதுதான் அதோட பிரச்சனை. ஆனா இன்னைக்கு கவர்மெண்ட் இந்த வேலையை செய்யறது இல்லாம பிரைவேட் கன்சர்ன் சொந்தமா எடுத்து அவங்க ஒரு பெரிய கிரவுண்ட் எடுத்து அதுல செட்டு போட்டு மிஷினரிஸ் இறக்கி அதை கிளீன் பண்ணி ஓனா கவர்மெண்ட் இருந்து ஃப்ரீயா வாங்கி இந்த ரீசைக்கிளிங் மெத்தடை யூஸ் பண்ணி சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. குப்பையிலிருந்து தங்கம் எடுத்துட்டு இருக்கிறாங்க. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், நம்ம வாழ்க்கை இவ்வளவுதான், நம்ம சம்பாதியம் இவ்வளவுதான், நம்ம இதுக்கு மேல ஒன்றும் பெருசா பண்றக்கு ஒன்றும் இல்லை. எவ்வளவு பெரிய முட்டாள் பாருங்க. ஒரு சின்ன கிணத்துக்குள்ளார உட்கார்ந்துட்டு நீங்க நியாயம் பேசிட்டு இருக்கீங்க. உங்களை வயசாயிருச்சு, ஐயோ இவ்வளவுதான், எனக்கு பேரன் வந்தாச்சு, பேத்தி வந்தாச்சு. உண்மையே கிடையாது. மரணம் வரைக்கும் கற்றுக்கொள். ஏன் சொல்லியிருக்காங்க? நம்ம கற்றுக்கிறது, நம்ம ஒரு ஜேர்னலிசம், நம்ம படிக்கிறது அப்படிங்கிறது அந்த மரணத்துல கூட நீ மரணம் இதா 2 நிமிஷம் இருக்கு அப்படின்னாலும் ஒரு விஷயத்தை நம்ம கத்துக்கணும். ஸோ இந்த உலகத்துக்கு நம்மளால அந்த இடத்துல கூட ஒன்று சொல்ல முடியும், மரணத்துக்கு பின்னால் என்ன நிகழ்கிறது அப்படிங்கிறத இந்த உலகத்தை சொல்லிட்டு போக முடியும். அதுதான் ஜீனியஸ். அங்க கூட நம்ம ஒரு விஷயத்த கத்துக்க முடியும். ஏன்னா நமக்கு எல்லாத்துக்கும் அந்த அந்த வாய்ப்பு கிடைக்குது. ஆனா யாரும் அதை நம்ம கத்துக்கிறதும் இல்லை. அந்த இடத்த மக்களுக்கு ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி 4 பேர் நிக்கிறாங்க, அவங்க என்னை என்னோட கால் இருந்து என்னோட கண்கள்ல இருந்து என்னோட உயிரை பறிக்கிறாங்க, எனக்கு உள்ள இருந்து வலி எரிச்சல் வருது, என்னோட வலிகள் என்னால தாங்க முடியலன்னு வாய் விட்டு பேசியிருக்கிறாங்க.
ஸோ அவங்க கொடுத்த அறிவு இன்னைக்கு விஞ்ஞானிகள் வந்து இந்த மரணத்தை பத்தி நிறைய ஆய்வு செய்யறதுக்கு பெரிய உதவியா இருந்தது. ஸோ பாத்தீங்களா, நம்ம வாழ்க்கையில அந்த மரணம் கூட நிறைய விஷயத்த நமக்கு கற்றுக் கொடுக்குது. அப்ப நம்ம ஏன் கத்துக்கிறதுக்கு தயாராக இல்லை? நம்ம வந்து நமக்குள்ளார நம்ம மோசமா அகத்தாய்வு செய்யாமையே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். உங்களுக்கு என்ன தெரியும் நீங்க சிந்திச்சாலே போதுமானது. நம்மளால என்ன செய்ய முடியுங்கிறத வந்து செய்ய முடியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய கோச்சஸ், ஆண்டர்பிரனர்ஸ், பிசினஸ் பீப்புள்ஸ், ஆன்லைன்ல எத்தனை பெண்கள், எத்தனை விதமான வருமானம் இல்லையா? சும்மா கேக்கு செஞ்சு விற்கிறாங்க. கேக், ஜஸ்ட் ஒரு கேக், ஒரு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் போய் அந்த கேக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வராங்க. ஏப்பா இவ்வளோ ஷோரூம் இருக்கு, இவ்வளோ கடை இருக்கு, நீ ஏன் அந்த கேக்கை வந்து அந்த அம்மாட்ட போய் வாங்கிட்டு வர? அவங்க சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? நிறைய ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்தாம நேச்சுரலா செய்வாங்க. ஏன்னா அது ஒரு அம்மா, ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு பெண்மணி செய்யக்கூடிய ஒரு விஷயம். அதுல வந்து நிறைய அந்த டெக்னிக்கலான பிஸ்னஸ் ரிலேட்டடா எதுவும் இருக்காது, ஆர்டிஃபிஷியல் ப்ராடக்ட் எதுவும் இருக்காது. ஆனா உண்மையில அதுல இருக்கு, அதுல இருக்கு. அந்த கடைக்காரங்க பண்றதை விட நிறைய தப்பு அவங்க பண்றாங்க. ஆனா மக்களோட பிலீவ் என்ன? வீட்டு உணவு, வீட்டு முறையில செய்யப்பட்டது, அதிகமான ப்ரிசர்வேட்டிவ் இருக்காதுன்னு நம்புறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேக் எனக்கு வந்துச்சு, நான் சாப்பிட்டு பார்த்தேன். பிளாஸ்டிக் பால்ஸ் இருக்குல்ல, பிளாஸ்டிக் மணிங்க, அதை வந்து அந்த அம்மா அதுல ஒட்ட வச்சிருக்காங்க. வாயில போடுறோம் பிளாஸ்டிக். ஸோ என்ன கேக்குது, என்ன என்ன கான்செப்ட்னா அந்த டிசைனிங்காக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, அப்போ ஆல்ரெடி நம்ம அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு தானே கட் பண்ணோம். வாயில போடும்போது அந்த ஒரு திருமணத்துல யாரும் தப்பா புரிஞ்சுக்காது, ஏன்னா நம்மளோட விழுப்புரத்துலயும் கேக் வெட்டி இருந்தோம், அதுக்கு சொல்லலை நான். ஒரு ஃபங்க்ஷன்ல, ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன்ல ஒரு பெரிய கேக்கு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அந்த கேக்ல பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் பொருள் வந்து மேல ஒட்ட வச்சிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம கட் பண்ணி தெரியாம வாயிலையும் போட்டாச்சு. இப்போ நான் வாயில போட்டேன், எனக்கு கடிச்சேன், நான் அதனால பிளாஸ்டிக்னு தெரிஞ்சது தூக்கி போட்டுட்டேன். ஆனா அதே ஒரு குழந்தை சாப்பிட்டு இருந்தா இல்லையா? பாருங்க, அங்கேயும் நிறைய தப்பு இருக்குது, அந்த வீட்டிலிருந்து வந்த பொருள்லையும் தப்பு இருக்குது. ஆனா இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ற மக்களோட மனநிலை என்னவா இருக்கு? நம்புறாங்க இல்லையா? அந்த வீட்டுல செய்யற பொருள் நல்லா இருக்குன்னு நம்புறாங்க. பட் அதுலயும் ப்ராப்ளம் இருக்கு. இருந்தாலுமே மக்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. அப்போ நம்ம ஒரு வீட்டுல இருந்து உட்கார்ந்துட்டு ஒரு விஷயத்த செஞ்சோம்னா இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளும். இன்னைக்கு இருக்கக்கூடிய இடம் அதுதான். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? இல்ல இல்ல, நம்மனால எல்லாம் முடியாது, நமக்கெல்லாம் இதெல்லாம் செஞ்சு ஒன்னொன்னா வித்து எப்ப, இப்படி நினைக்கிறனாலதான் நீங்க தோத்து போறீங்க. உங்களை நீங்க வந்து ரெஃப்ரெஷ் பண்ணாம, உங்களால உங்களை அப்டேட் பண்ணாம நீங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ஸோ இதையெல்லாம் நம்ம விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுங்க, என்ன பண்ணணும்? கேக்குதா என்னோட வாய்ஸ்? நம்மளை தெரிஞ்சுக்கணும். நம்மளை தெரிஞ்சுட்டு நம்மளை வந்து டெவலப் பண்றதுக்கு நம்ம அந்த டைம் எடுத்துட்டு நம்மளை பத்தி ஆலோசனை பண்ணணும். ஒரு விஷயம் தோத்து போயிட்டீங்க, உங்களுக்கு இல்லாம போயிருச்சு, வருமானம் கம்மியாயிருச்சு, ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள் வந்திருக்குதுன்னா மனசு உடக்கூடாது இல்லையா? ஒரு அகத்தாய்வு செஞ்சு பார்க்கணும். ஒரு ட்ராக் வந்து ஒரு ட்ராக் கிடையாது. இதுலதான் வருமானம் வரும்னெல்லாம் கிடையாது, எல்லாத்துலயும் வருமானம் வரும். அப்போ உங்களுக்குள்ள என்ன திறமை இருக்கு, நீங்க என்னவாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணனா கண்டிப்பா நம்மளால ஜெயிக்க முடியும். என்ன நமக்கு தேவை என்ன தெரியுங்களா? ரொம்ப முக்கியமான விஷயம், எமோஷனல் பவுண்டரி. நம்ம லைஃப்ல நமக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயம். நம்ம ஒரு வெற்றியாளராக மாறணும்னா நமக்கு ஒரு எமோஷனல் பவுண்டரி இருக்கும். இந்த எமோஷனல் பவுண்டரி மட்டும் நமக்கு இல்லைன்னா நம்மளால எதையுமே நம்ம செய்ய முடியாது இல்லையா? நம்மளால மாற்ற முடியாத ஒரு பொருள் என்ன? உறவுகள்.
உங்களை தாய் தகப்பனை உங்களால மாற்றவே முடியாது. உங்க அண்ணன் தம்பியை உங்களால மாற்றவே முடியாது. ஆனா உங்க பிரச்சனைகளை நீங்க மாற்றலாம் இல்லையா? மாற்ற முடியாதது உறவுகள் மட்டும்தான். ஏன்னா அந்த உறவுகள் எப்ப பாதிக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய ஹெல்த் வெல்த் பாதிக்கப்படும் பொழுது அவங்க பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு பெரிய நஷ்டங்கள் ஏற்படுது. நீங்க முடங்கி போய் ஒரு மூலையில உட்கார்ந்துட்டீங்க அப்படின்னா இதோட பாதிப்பு உங்களுக்கு இல்லை, உங்களோட குழந்தைகளுக்கு தான் அதிகமா பாதிக்கப்படுறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், நமக்கு வயசாயிருச்சு, நம்மளால இது செய்ய முடியாதுங்கிற அந்த முடிவுக்கு நம்ம உட்காராம, ஏன்னா நம்மளை அவங்கள்ட்ட இருந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது, நம்ம அவங்கள ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட வாழ்க்கைய நான் நிறைய இடத்துல சிந்திச்சிருக்கிறேன். என்ன தெரியுங்களா, ஒரு குடும்பம் நல்லா வளர்ந்து அவங்க அப்பா நல்லா சம்பாரிச்சு சொந்தமா ஒரு வீடெல்லாம் உருவாக்கி கொஞ்சம் கடன் எல்லாம் இல்லாம ஒரு அளவுக்கு அப்படி பேலன்ஸ் பண்ணி போயிட்டு இருப்பாரு. அப்ப அந்த குழந்தைகள் எல்லாம் கொண்டு போய் ஒரு காலேஜ்ல அங்க இங்க படிக்க வச்சு அவங்க எல்லாம் ஒரு டிகிரி வாங்கி அவங்க எல்லாம் வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருப்பாங்க. அந்த டைம்ல அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம ஆகி, ஏன்னா அவர் என்ன தப்பு பண்ணியிருப்பாருன்னா இந்த ஸ்ட்ரெஸ்ல அவர் கவனிக்காம விட்டுருப்பாரு. அவருக்கு சில நோய்கள் பிரச்சனைகள் இருந்திருக்கும். அதை டேக் கேர் பண்ணாமையே அப்படியே நாள் தள்ளி 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 கொண்டு வந்திருப்பார். ஒரு நாள் அவர் அப்படியே சுருண்டு விழுந்துருவார். அப்ப என்ன ஆகுனா, இவர் கஷ்டப்பட்டு இந்த ஒரு 30 வருஷம் 40 வருஷம் சம்பாரிச்சார் பார்த்தீங்களா, அதையெல்லாம் கொண்டு போய் அந்த மொத்தமா ஒரு ஹாஸ்பிட்டல்ல கொடுத்துட்டு, அந்த குழந்தைங்க இருக்காங்கல்ல, அவரோட குழந்தைங்க ரொம்ப பெரிய கடனாளியா இருப்பாங்க. ரொம்ப சங்கடமான ஒரு சூழ்நிலை. அவங்களால எதையும் செய்யவும் முடியாது. அதே டைம்ல அவங்க அந்த அப்பா வாழ்ந்த ஒரு கொஞ்சம் சம்பாதியத்தோட வாழ்ந்த அந்த வாழ்க்கை கூட வாழ முடியாம இன்னும் கீழே அடித்தட்டுக்கு போயிடுவாங்க. இது ரொட்டீனா நடந்துகிட்டே இருக்குது. இந்த ரொட்டீன் நிகழ்வு என்ன ஆகுதுன்னா, ஒரு மனுஷனோட உழைப்பு ஃபுல்லா போச்சு இல்லையா? ஒரு 30 வருஷத்தோட அந்த படிப்பும் ஃபுல்ஃபில் ஆகல, அவங்க அந்த ஒரு ஜாபுக்கு போய் செட்டில் ஆகல, அதுக்கு முன்னாடியே இங்க இந்த பிரச்சனையெல்லாம் வந்துருச்சு. ஸோ அப்போ நம்மனால இவங்களையெல்லாம் தூக்கி வீசிட முடியுமா, ரீப்ளேஸ் பண்ண முடியுமா அப்படின்னா அதெல்லாம் பண்ண முடியாது. அதையெல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும். அப்படி ஒரு கட்டம் அவங்களுக்கு வந்துருது, அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுறாங்க. இந்த மாதிரி பல லட்சம் குடும்பங்கள் இதே மாதிரி பாதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இது நம்ம சரி பண்ணணும் இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, பொதுவா நம்மளோட மைண்ட் அண்ட் பாடி அதை நல்லா ஹெல்த்தா வச்சுக்கணும். ரொம்ப முக்கியம். ஒரு பிஸ்னஸ் பீப்புள் ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க, நல்ல ஒரு தொழிலில் இருக்கிறீங்க, ஒரு ஜாப்ல இருக்கிறீங்கன்னா மஸ்ட் ஃபாலோ பண்ண வேண்டியது நம்மளுடைய ஹெல்த். ஏன்னா நீங்க யாருக்கு லாஸ் கொடுக்க போறீங்க ஃபியூச்சர்ல? உங்களோட குழந்தைகளுக்கு இல்லையா? அவங்களோட வாழ்க்கையவே இல்லாம பண்ணக்கூடிய ஒரு ஆளாக நீங்க மாற போறீங்க. ஸோ இது சரியாகணும் அப்படின்னா, அது அவங்களுக்கு அந்த பாதிப்பு போகக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க உங்களை என்ன பண்ணணும், என்ன பண்ணுவீங்க? யாரா சொல்லுங்க. கேட்கலையா நான் பேசுறது? ஹெல்த் கான்ஷியஸா ஹெல்த் ஹெல்த் கான்சியஸா கான்ஷியஸா இருக்கணும். நான் ஹெல்த்தியா தான் இருக்கிறேன், அதை கன்ஃபார்ம் பண்ணணும். உங்களை ஃபோக்கஸ் பண்ணணும், உங்களை டேக் கேர் பண்ணணும். உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி இருக்கீங்கிறது ரொம்ப 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 முக்கியம். அலட்சியமா இருக்கக்கூடாது. என்னவா இருக்கக்கூடாது? அலட்சியமா இருக்கக்கூடாது. ஹெல்த் கான்சியஸ் மஸ்ட். அப்ப எதை நம்ம நம்ம குழந்தைகளை பாதிக்க, நீங்க உங்களோட ரொம்ப சந்தோஷம், ஏன்னா நீங்க நல்லா படிக்க வச்சிருக்கீங்க, நல்லா பண்ணிருக்கீங்க, எல்லாமே ஓகே தான். பட் இதை கொடுக்க கூடாது இல்லையா? இந்த நிலைமையை அவங்களுக்கு ஏற்படுத்தக்கூடாது இல்லையா? அப்ப நம்ம ஆல்ரெடி என்னவா இருக்கணும்?
ஹெல்த்தியா இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும் இல்லையா? நான் சொன்ன மாதிரி தான் 74, 23 தான் ஆச்சு உங்களுக்கு. பாடி, மைண்ட், ஹெல்த் அது ரொம்ப மஸ்ட். அத ரெண்டையும் ஒன்னா சேர்த்து நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த ஸ்ட்ராங்னஸ், உங்களோட அந்த பிலீவ், அதுதான் அவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய உண்மையான சொத்து. நீங்க சம்பாரிச்சதெல்லாம் ஒரு நாள்ல ஹாஸ்பிட்டல்ல போயிடும். ஸோ அது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சோம்னா நம்மளை வந்து அகத்தாய்வு உள்ள போய் செக் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். அதுக்காக நீங்க அலோபதி டாக்டர்ஸ்கிட்ட போய் டெஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு இருக்காதீங்க. உடனே போய் ஹெல்த் செக்அப் நான் ஃபுல்லா மேல, நீங்க அப்பதான் நோயாளியா மாறுவீங்க. அந்த மாதிரி அகத்தாய்வு செய்யக்கூடாது. உங்களுடைய மனசுல நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த அடிப்படையில வந்து நம்மளை வந்து அகத்தாய்வு செஞ்சு நம்மளை வந்து ஹெல்த்தியா மாத்தி வச்சுக்கணும். அப்ப என்ன பண்ணோம்னா கொஞ்சம் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸு, மைண்ட் ரிலாக்ஸேஷன், அந்த மாதிரி நம்ம பாடி வந்து எப்படி வச்சுக்கணுங்கிறதுல வந்து தெளிவா நம்ம இருக்கணும். ஏன்னா இப்போ ஒரு பெரிய கோடீஸ்வரங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க பாத்தீங்கன்னா 90 வயசு, 100 வயசு, 98 வயசு வரைக்கும் உயிரோடு இருக்கிறாங்க. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா பெரும் கோடீஸ்வரர்கள் யாராவது ரொம்ப யங் ஏஜ்ல இறந்துட்டாங்க? யங் ஏஜ்ல யார் தெரியுமா இறந்து போறான்? வறுமையில் இருக்கிறவன், மிடில் கிளாஸ்ல இருக்கிறவன். தெரியுமா உங்களுக்கு? நல்ல ஆலோசனை பண்ணி பாருங்க. ஒரு கோடீஸ்வர ஃபேமிலி அப்படின்னா நிறைய பாட்டி இருப்பாங்க, நிறைய தாத்தா இருப்பாங்க, அவங்க எல்லாம் பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனாலதான் அது கோடீஸ்வர ஃபேமிலி. உங்க பக்கத்துல மிடில் கிளாஸ்ல ஒரு ஆபீசர் இருப்பாரு, அவங்க ஃபேமிலியில பாத்தீங்கன்னா வயசானவங்களே பார்க்க முடியாது. என்ன காரணம்? ஏன்னா அவங்க உண்மையா ஹெல்த் கான்சியஸ்ல இருக்கிறாங்க. நீங்க ஹெல்த் கான்சியஸ் இல்லாம இருக்கிறீங்க, மல்லு கட்டுறீங்க, கஷ்டப்படுறீங்க. ஸோ நீங்களும் நல்லாக மாட்டீங்க. அந்த எண்டில் வந்து நீங்க உங்க குழந்தைகளையும் நல்லா விட மாட்டீங்க. இது ரிப்பீட்டட் நடந்துட்டே இருக்குது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்மளை என்னவா வச்சுக்கணுங்க? உங்க குழந்தைக்கு நீங்க என்ன கொடுக்க போறீங்க? கொடுத்ததை பறிக்காதீங்க, தயவு செஞ்சு கொடுத்ததை பறிச்சிடாதீங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்மளை ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ஹெல்த்தியா நம்ம வச்சுக்கணும். அதுக்கான டெக்னிக்ஸை நம்ம வந்து கத்துக்கணும். அதுக்கான அதிகமா படிக்கணும், அதிகமா நம்ம டைமை வந்து அதுல ஸ்பெண்ட் பண்ணணும். நம்ம பிரசன்ட்ல வாழணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க உங்களை வந்து இன்னைக்கு சந்தோஷமா ஹெல்த்தியா வச்சுட்டாதான் நாளைக்கு நீங்க சந்தோஷமா ஹெல்த்தியா வாழ முடியும். இன்னைக்கு உங்களை நீங்க சிக்கா வச்சுட்டீங்கன்னா, உங்களுடைய நோய்களை ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அப்புறமா ஹெல்த்தியா வாழ முடியாது இல்லையா? அப்படிதானே? ஸோ அப்போ ஒரு இடத்துலையும் நம்மளை வந்து தெளிவா நம்மளை ஸ்டடி பண்ணி நம்மளை ஹெல்த்தியா நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். அதனாலதான் அவங்களெல்லாம் பார்த்தா ஒரு 75 வயசு ஆனாலும் அப்படி கிளாமரா இருப்பாங்க. அதாவது சொல்லுவாங்கல்ல ஒரு படத்துல, அந்த ரூமை மட்டும் திறந்து பார்த்துறாதரா, அந்த அம்மா நல்லா மேக்கப் போட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கும், பார்த்து பயந்துருவ நீ அப்படின்னு. உண்மையா அதுதாங்க, உண்மையா அதுதான். எப்ப நீங்க 100 வயசு வரைக்கும் வாழணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க மேக்கப் போட்டு தான் படுத்து தூங்கணும். ஏன்? அந்த தூக்கத்துல கூட நீங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கிறீங்கன்னு அர்த்தம், ஆக்டிவா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். புரியுதா? அது அவ்வளோ பெரிய ஒரு உண்மையை வந்து அந்த விளையாட்டா அப்படியே காமெடியா சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்ம தான் இருக்கும் போதே பழைய நைட்டி விடுறது இல்லையா, அது அழுக்கு பிடிச்சி இந்த பக்கம் கொஞ்சம் தண்ணி ஒழுது, அங்க மாவு சிந்தி, அது பக்கத்துல வந்தாலே கொஞ்சம் ஆலோசனை பண்ணும்.
அந்த மாதிரி நைட்டி போட்டு தானே சுத்துறோம். செல்ஃப் லவ்வே இல்லை. உங்களை நீங்க எதுவுமே நினைக்கிறது இல்லை. எனக்கு என்ன வயசாயிருச்சு, முடியெல்லாம் நிறைச்சு போச்சு. என்ன அஜித்தோட அழகே அந்த வெள்ளை முடிதான் இல்லையா? அப்படிதானே? ஜேம்ஸ் பாண்டுக்கு செலெக்ஷன் பண்ணுவாங்க. என்ன வயசு தெரியுமா? யாருக்கா தெரியுமா? ஜேம்ஸ் பாண்ட் படம்ங்கிறது வந்து உலகத்துல ரொம்ப ஃபேமஸான ஒரு படம். அந்த ஹீரோவை வந்து செலக்ட் பண்ணும்போது ஒரு கான்செப்ட் வச்சிருக்காங்க. அந்த கான்செப்ட் என்ன? அதை மாதிரி இருந்தா தான் அந்த ஹீரோவை வந்து அதுல போடுவாங்க. அவர் அதுக்கப்புறம் ஒரு 10 படம் நடிப்பாரு. அந்த ஹீரோட வயசு எவ்வளவா இருக்கும்னா எபோவ் 54 இருக்கணும். தெரியுமா உங்களுக்கு? நான் 18 வயசு பையன், 32 வயசு எங்க அப்படின்னு போனீங்கன்னா எடுத்துக்க மாட்டாங்க. உங்களுக்கு 54 வயசு இருக்கும். அதுக்கு மேல இருந்தாதான் ஜேம்ஸ் பாண்டுங்கிற அந்த நடிகனை, ஏன்னா அது ஒரு நேம், ஒரு ட்ரேட், ஒரு பிராண்ட் அது. ஸோ அதுக்கான ஒரு நடிகரை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க தவிர நடிகரோட பேர்ல அந்த படம் கிடையாது. பாத்தீங்களா எவ்வளவு பெரிய விஷயம்னு? இன்னைக்கு ரஜினி நிறைய படம் நடிக்கிறாருன்னா படத்தோட பேருக்கு வேல்யூவே இல்லை. பட் அவருக்கு தான் வேல்யூ. ஆனா இங்க அப்படி கிடையாது. அந்த படத்துக்கு தான் அந்த வேல்யூ, அந்த அந்த பிராண்டுக்கு, அந்த நேம்க்கு தான் வேல்யூ. ஸோ அதுக்கு இந்த உலகளாவிய பிரம்மாண்டமான பயங்கர சம்பளம், பல கோடி ரூபா அந்த அந்த ஒரு ஹீரோக்கு. ஆனா அவரு தான் அதில் நடிப்பாரு. பர்டிகுலரா அந்த 3, ஏன்னா நம்ம பழைய ஜேம்ஸ் பாண்ட் ஹீரோ இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் இப்ப புதுசா ஒருத்தர் வந்து நடிச்சிட்டு இருக்காரு. பாருங்களேன், மொத்தமா ஒரு 2 பேரோ 3 பேரா தான் அந்த இடத்துக்கே வந்திருக்கிறாங்க. அவரு 10 வருஷம் நடிக்கிறாருன்னா 54ல செலக்ட் பண்றாங்க. 64, 70 வயசு வரைக்கும் நடிக்கிறாரா? புரியுதா உங்களுக்கு? இதுதான் சொல்றது. நமக்கு புரியல இந்த உலகம் எப்படி இருக்குன்னு நமக்கு புரியல. உங்களுக்கு சின்னதா ஒரு பேத்தி வந்தாலே வயசாயிருச்சு, நான் பாட்டி ஆயிட்டேன்னு நினைக்கிறீங்க. இங்க பாட்டி எல்லாம் ஆகல. உங்க வயசு சின்னதா தான் இருக்கு. ஏஜ் வந்து அவ்வளோவா ஒரு நம்பர் தான். உங்க மைண்டு தான் உங்க வயசை வந்து நிர்ணயிக்குது. நீங்க சோர்ந்து போகக்கூடாது, ஹெல்த்தியா இருக்கணும், நல்லா வெல்த்தியா இருக்கணும். வெல்த்தா இருக்கணும்னா ஹெல்த்தா இருக்கணும். ஸோ இந்த அடிப்படையில நம்ம இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே வந்து இந்த வேர்ல்டுல இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் வந்து நமக்கு ஆப்ஷனல் தான். நம்ம வேணா அதை எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். வேணா அதை யூஸ் பண்ணிக்கலாம், வேண்டானா அதை அவாய்ட் பண்ணிடலாம். இப்படிதான் நம்மளை சுத்தி எல்லாமே டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா நமக்கு தெரியல இருக்கிற அந்த இதை விட்டுட்டு நம்ம அடுத்த ஆப்ஷனுக்கு போக முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கல. நம்ம கண்டினியூவா ஒரே விஷயத்த ஒரே மாதிரி சிந்திச்சு இது கிடைச்சா பரவாயில்ல. பெரிய தப்பு என்னன்னு கேட்டா, இந்த நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், டோன்ட் காப்பி பேஸ்ட் யுவர் லைஃப். உங்க வாழ்க்கைய வந்து காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க. மேக் யுவர் செல்ஃப். ஒரு அஜித்தோட படத்துல வந்த மாதிரி தான், இந்த வாழ்க்கைய நானே உருவாக்கிட்டேன், யார் நினைச்சாலும் அதை வந்து அழிக்கவே முடியாது. நானா என்னோட வாழ்க்கைய வேண்டாம் நினைச்சாதான் இந்த வாழ்க்கைய வந்து நான் அழிக்க முடியும் அப்படின்னு அந்த வேர்டு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி உங்களோட சரௌண்டிங்க, உங்களை, ஏன்னா வெற்றியாளர்கள் அப்படின்னாலே வந்து என்னன்னா சூழலை உருவாக்கக்கூடியவர்கள், சூழலை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் அல்ல. பாத்தீங்களா? ஒரு சூழலை உருவாக்கக்கூடியவர்கள் தான் வெற்றியாளர்கள் தவிர அந்த சூழல்ல போய் அடாப்ட் ஆகி வாழ்றவங்க வெற்றியாளராக இருக்க முடியாது. அப்ப நம்ம ஒரு சிறந்த மனிதராக, பெரிய வெற்றியாளராக நம்ம மாறணும் அப்படின்னா நம்ம என்ன ஆகணும்? கிரியேட் யுவர் ஓன் என்விரான்மெண்டல். இந்த உலகத்தையே நமக்கு தகுந்த மாதிரி நம்ம வடிவமைக்கணும். அதுக்கான விஷயம்தான், அதுக்கான நிகழ்வு தான்
நம்மளுடைய வகுப்பு, நம்மளுடைய லைஃப் மாஸ்டர் கோர்ஸ். யார் அதை கத்துட்டு அதுல வந்து அப்ளை பண்ணி அந்த டெக்னிக்கலை கரெக்டா ஃபாலோ பண்றீங்களோ, இன்னைக்கு எத்தனையோ பேர் வந்து சக்சஸ் ஆயிருக்கிறாங்க இல்லையா? யாராவது உங்களோட வாழ்க்கையில லைஃப் மாஸ்டர் கோர்ஸ் முடிச்சு இந்த கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணதுல எனக்கு பெரிய சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்ல முடியுமா? இங்க உங்களோட அனுபவத்தை இங்க ஷேர் பண்ண முடியுமா? யார் வேணாலும் மைக் ஆன் பண்ணி பேசலாம். யாராவது ஒருத்தர் ஆன் பண்ணுங்க. என்னன்னாலும் எப்பவுமே வேடிக்கை பார்க்குறவங்க தான் அதிகமா இருக்காங்க. ஸோ அதனால அவங்க எப்பவுமே வேடிக்கை பார்த்துட்டு தான் இருப்பாங்க. யாராவது ஒருத்தர் ஆன் பண்ணி பேசுங்க. எஸ், ஓகேம்மா. சார் வாழ்க வளமுடன் வாழ்க சார். வளமுடன். நம்மளோட லைஃப் மாஸ்டர் கோர்ஸ் ஜாயின் பண்ணினா ஒரு 1 இயர் ஆக போகுதுங்க சார். இப்போ எஸ், சூப்பர். ஒரு வருஷம் ஆயிடுச்சு. எஸ் சார். இப்போ வந்து ஏப்ரல் மே வந்துச்சு இல்லைங்க சார்? ஆமாங்க சார். எஸ் எஸ் மே ஜூன்லயே நான் அட்வான்ஸ் முடிச்சேன் சார். மே மாசமா ஜூன் தான் தெரியுங்க சார். எஸ். நிறைய மாற்றங்கள் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கேன் சார். அதாவது லைஃபுக்கு தேவையான இன்னைக்கு சொன்னீங்க இல்லைங்களா, எஸ். நம்ம எவ்வளவு சொத்து சேர்த்தாலும் நம்மளுடைய உடல் அதை சம்பாரிச்சு எதுக்கு சம்பாதிக்கணும்னு தெரியாத கடைசி காலகட்டத்துல அத நம்ம உடல்நிலைக்காக நம்ம பிள்ளைங்க நம்மள செலவு பண்ணிட்டு அவங்களையும் கஷ்டத்துல ஆழ்த்துறோம்னு சொன்னீங்க இல்லைங்களா? அதுதான் சார் கண்டிப்பா. உண்மை. நிறைய பேருக்கு அது தெரியலைங்க சார். நம்ம எதுக்காக சம்பாதிக்கிறோம், அதை யாருக்கு கொடுக்குறோம், அவங்கள ஏன் நம்ம கஷ்டப்படுத்தணும்னு தெரியாதான் சார் நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பா. ஸோ நாம இருக்கிற வரைக்கும் நம்மளை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம உடல்லையும் மனதையும் ஆரோக்கியமா வச்சுக்கிட்டாதான் சார் நம்ம சம்பாதிக்கிறது கூட அது அடுத்தவங்களுக்கு சேரும், நம்ம பிள்ளைங்களுக்கு சேருங்கிறது தான் சார் உண்மை. எஸ். அதுக்கப்புறம் இந்த லைஃப் மாஸ்டர் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணதுல இருந்து என்னோட சக்சஸ்ஃபுல் என்னன்னா, மைண்ட் வந்து எனக்கு நல்லா ஃப்ரீயா இருக்குங்க சார். என்ன கஷ்டம் வந்தாலும் எது வந்தாலும் அதுல இருந்து நான் வெளியே வர்றதுக்கு வித்தின் செகண்ட்ல என்னால மாத்திக்க முடியுது சார். கண்டிப்பா. ஸ்ட்ரெஸ் இல்லாம அதை பண்ண முடியுது சார். கண்டிப்பா. எஸ். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து இந்த சிஸ்டமேட்டிக்கா நம்மள வந்து மாத்தி வச்சிருக்காங்க இல்லைங்களா, நம்மளுடைய தாட்ஸ் எல்லாமே இது இப்படிதான் இருக்கணும். அததான் சார் ஃபர்ஸ்ட் நம்ம மாத்தணும். அது எஸ். கண்டிப்பா. மாத்தினாதான் சரி எல்லாமே மாறும். இது சாப்பிடலன்னா இது வந்துரும், இது சாப்பிட்டா இது பிரச்சனையா வரும் அப்படிங்கிறது. எக்ஸசைஸ் பண்ணாதான் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும், இல்லைன்னா நமக்கு அந்த பிரச்சனை வந்துரும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லைங்களா? அது எஸ். எல்லாமே வந்து நான் இப்போ இதுல ஜாயின் பண்ணதுல இருந்து நான் ரொட்டீனா எக்ஸசைஸ் பண்ணிட்டு தான் சார் இருந்தேன். ஆனா இப்போ வந்து எக்ஸசைஸ் வந்து ரொட்டீனா பண்ணலைங்க சார். எஸ். அதனால என்னுடைய உடல் ஆரோக்கியமா தான் சார் இருக்கு, நல்லா இருக்கேன் எஸ். சார். கண்டிப்பா. முன்னையெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணிட்டே இருந்துட்டு விட்டுட்டு ஒரு வாரம் கழிச்சு திரும்ப பண்ணா பாடி பெயின் எல்லாமே இருக்கும் சார். ஆஹ் ஆனா இப்போ வந்து என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு எனக்கு தோணுச்சுன்னா ஒரு 1 ஹவர் கூட நான் எக்ஸசைஸோ இல்ல யோகா எக்ஸசைஸ் எது பண்ணாலுமே அந்த வலிகள் வந்து இல்லைங்க சார் பாடியில. அது உண்மைங்க சார். எஸ். அதே மாதிரி நிறைய சேஞ்சஸ் இருக்குங்க சார். எக்ஸசைஸ் பண்ணாலும் பண்ணலாலும் நம்மளோட தாட்ஸ் எந்த மாதிரி நம்ம கொண்டு போறோமோ அது உடல்ல வந்து ஆரோக்கியமா வச்சுக்கோங்க சார். எஸ். கண்டிப்பா. ஓகேங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வாழ்க்கை தேங்க்யூ. வளமுடன் சார். ஏன்னா நம்மளோட செல்ஃப் growth வெளியே வந்தா, இன்னைக்கு கூட வந்து இன்னத்த நாள் வந்து ரொம்ப முக்கியமா உங்கள்ட்ட ஷேர் பண்ணோம். என்ன காரணம் அப்படின்னா, நான் வந்து இன்னைக்கு மார்னிங் வந்து ஆக்சுவலா டூர் போறோம் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட. ஸோ பிளான் எல்லாம் பண்ணிட்டாங்க. நேற்று நைட்டு வந்து உட்காந்து பேசி இன்னைக்கு மார்னிங் 6 o'clock கிளம்புறதா எல்லாம் ஐடியா பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால 7 மணி கிளாஸ் வந்து நான் அவாய்ட் பண்ணிட்டேன். நேற்று வந்து உங்களுக்கு லிங்கே போடலை, ஏன்னா எடுக்க முடியாது இல்லையா? காலையில் 7 மணிக்கு நான் டிராவலில் இருப்பேன், எப்படி எடுக்க முடியும்? இன்னைக்கு மார்னிங் ஒரு 5:30க்கு மெசேஜ் வருது, 2 பேர் வரல, ஸோ அதனால வந்து நம்ம டூர் போல, கேன்சல் ஆயிடுச்சு, நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி? நாளைக்கு வச்சுக்கலான்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் ப்ரிப்பேர் ஆகலை, இந்த சப்ஜெக்ட் என்னன்னு எனக்கு தெரியாது. மார்னிங் ஒரு உங்க மெடிடேஷன் நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா, 6:20க்கு பிளான் பண்ணி
அந்த எழுதி அதுக்கப்புறம் எழுதாம நான் எப்பவுமே வந்து பேச மாட்டேன். ஸோ அதை எழுதி 6:45க்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து இன்னைக்கு உட்காந்து உங்களோட பேசியிருக்கேன். ஸோ நாம என்ன நினைக்கிறோம்னா, ஒரு இடத்துல நம்ம தோத்து போயிட்டோம், ரிஜெக்ட் ஆயிட்டோம், நம்ம மிஸ் பண்ணிட்டோம், ஐயோ இது எப்படிடா செய்யறதுன்னு நினைச்சோம்னா போச்சு இல்லையா? பட் எனக்குள்ள என்னை பத்தி ஒரு முடிவு இருக்கு. ஐ கேன் அப்படின்னு நமக்குள்ள இருந்துச்சுன்னா, நம்மளோட growth-அ பத்தி சரியான ஒரு நாலேஜ் இருந்துச்சுன்னா, நம்ம எந்த ஒரு டிப் ஆஃப் தி மூமெண்ட் நம்ம எங்க இருந்தாலும் நம்மளோட பிரசன்டேஷன் நம்மளால கண்டிப்பா கொடுக்க முடியும், நம்மளால சாதிக்க முடியும் நம்ம. எஸ் ஆர் நோ? ஸோ இன்னைக்கு அந்த அந்த நாள் இது எனக்கு. இன்னைக்கு கிளாஸ் எப்படி இருந்துச்சு? ரொம்பவே நல்லா இருந்துச்சு, எங்களுக்கு யூஸ் ஆன மாதிரி. எஸ், பட் வந்து அந்த உங்ககிட்ட ப்ரிப்பரேஷன். நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன் சார். எஸ், தேங்க்யூ. இன்னைக்கு கிளாஸும் ரொம்ப நல்லா போச்சுங்க சார், சூப்பரா சொன்னீங்க சார். எஸ், ஏன்னா ரொம்ப பிரில்லியன்ட்டுங்க. உங்ககிட்ட இருந்து நாங்க நிறைய விஷயம் கத்துக்கணுங்க சார். தேங்க்யூ சார். ஏன்னா இந்த நாளைக்கு மேபி இருக்காது, இது இருக்காம போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நாளைக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸோட நான் டூர் போறேன். ஒன் டே பிக்னிக் தான். பட் இதெல்லாம் செய்யணுமானா செய்யணுங்க. உங்க லைஃபை இன்னைக்கு நீங்க அனுபவிக்கலைன்னா, சந்தோஷமா உங்களை வச்சுக்கலைன்னா, உங்களால நாளைக்கு நல்லாவே இருக்க முடியாது, சந்தோஷமா அந்த மெமரிஸோட வாழவே முடியாது. ஸோ அதனால அதெல்லாம் வேணுமானா கண்டிப்பா வேணும். எல்லாமே நெக்ஸ்ட் பை நெக்ஸ்ட் வந்து நம்ம லைஃப்பை நம்ம தான் டிசைட் பண்ணணும் இல்லையா? ஏஜ் ஆயிடுச்சு. இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னா, எல்லாத்துக்குமே ஒரு சிலருக்கெல்லாம் வந்து பேரண்ட் பேத்தி எல்லாம் இருக்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து தான் நாங்கள் டூர் போக போகிறோம். ஸோ அந்த மாதிரி லைஃப் இருந்தாலுமே வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட நிறைய விஷயத்த நம்ம விட்டு கொடுக்க கூடாது. நம்ம வாழ்க்கையை வந்து எப்பவுமே சந்தோஷமா நம்ம அடுத்தடுத்த கட்டத்துல வாழணும் இல்லையா? அப்ப உங்களுக்கெல்லாம் என்ன வயசா இருக்கும் இன்னைக்கு இந்த கிளாஸ் அட்டன் பண்ணதுல? 16 years அப்படியே sir. வயசு மட்டும் டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிட்டே வாங்க பார்ப்போம் எல்லாரும். 16 years sir. 16 sir. 16 39 39 16 sir. இல்லம்மா, ஒரிஜினல் கேட்கல, உங்க மைண்டோட ஏஜ். 16 sir எனக்கு. எஸ், அவங்க 16. வேற 6 சார். 18 sir. 18. சூப்பர் வினோதினி, 18. Sir. வேற? எஸ்மா கஸ்தூரி மேம். சார் 25 வயசு சார். குமார் சார். ஐயோ சார் கம்மியா சொல்லிட்டீங்க, 8 வயசு. சார் குமார் சார் 8 வயசு. அது எனக்கு தெரிஞ்சு நீங்க 8 வயசு தான். கல்யாணம் எல்லாம் பண்ணிட்டான், அப்புறம் எப்படி 8 வயசுல கல்யாணம் பண்ண முடியுங்க? நீங்க 8 வயசு தான். சார் நம்ம மைண்டுக்கு தானே சார் சொல்றாரு சார். அவரோட மைண்ட் அப்படிதான், இன்னும் குழந்தையா விளையாடிட்டு தான் இருக்கிறார், விளையாட்டு பிள்ளை அவரு. இல்லையா? அவரு 8 வயசு தான். பாத்தீங்களா, நான் சொன்னது கரெக்டா, அவர் சொன்னது கரெக்டா? எஸ் சார், கண்டிப்பா நீங்க சொன்னது கரெக்டாங்க சார். அவர் இன்னைக்கும் விளையாடிட்டு தான் இருக்கிறாரு. ஏன்னா நம்மளோட அந்த லைவ் ப்ரோக்ராம்ல பாத்தீங்கன்னா தண்ணிக்குள்ள மிதக்கிறது, ஸ்விம்மிங் பூல்ல விளையாடுறது, என்னெல்லாம் ஓடிட்டு மேல போய் கீழே போய் வித்தையெல்லாம் காமிச்சிட்டு இருந்தாரு இல்லையா? அப்ப அவர் 8 வயசு தான். ஏன்னா நம்ம ஒரு 8 வயசு குழந்தைதான் நம்ம ஒரு ஃபேமிலி டூர் போனோம்னா அது ஓடும், குதிக்கும், விளையாடும், பால் விளையாடும், எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அது மாதிரி நம்ம டீம்ல அந்த மாதிரி துருன்னு விளையாடிட்டே இருக்கிற ஒரு நபர் எல்லா இடத்துலயும் இருப்பாரு, எல்லா இடத்துலயும் விளையாடிட்டு இருப்பாரு. ஸோ அதனால அவரு வந்து 8 வயசு தான். ஸோ நம்மளோட இன்னொரு யங் பர்சன் இருக்கிறாரு, ஒரு 22 இயர்ஸ், அவரு சண்முகம் சார். அவர் இன்னும் இன்னைக்கு கிளாஸ்க்கு வரல, இல்லைன்னா அவரும் கண்டிப்பா இருப்பாரு. ஸோ வயசு வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை, நீ இதை வந்து தெளிவா புரிஞ்சுங்க. அதே மாதிரி நம்மளோட ஒர்க்ல வந்து நம்ம ஒரு நல்ல தெளிவா நம்மளால எல்லாமே முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு பிலீவோட இருந்தீங்கன்னா உங்களால எல்லாமே சாதிக்க முடியும். உங்களோட வாழ்க்கையில் நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நமக்கு வரக்கூடிய அந்த சோகம், டென்ஷன், கவலை,
பிரச்சனை இதையெல்லாம் வந்து இக்னோர் பண்ணிட்டு கிடைச்சதுக்கு இருக்கிறதுக்கு இன்றைய நாளுக்கு நன்றி சொல்லிட்டே இருக்கணும். நம்ம அதை உங்களுக்கு நல்லபடியாக கற்றுக் கொடுத்துருக்குறோம். ஸோ அதை வந்து அதிகப்படுத்துங்க, லவ் பண்ணுங்க, நிறைய லவ் உங்கள்ட்ட இருந்து வெளியே கொடுங்க. ஏன்னா அதுதான் நம்மளை வந்து அடுத்த கட்டத்துக்கு போகும் இல்லையா? லவ் வந்து ரொம்ப முக்கியம். என்னோட லவ் தான் அந்த ஃப்ரெண்ட்ஸோட நாங்கள் போகிறோம். ஸோ எல்லாத்தோடையும் அந்த அன்போட பழகக்கூடிய தன்மை வந்து நமக்கு இருக்கணும். இப்போ நேற்று கூட கேட்டாங்க, டேய் என்ன சொன்னாலும் நீ என்ன சும்மா சிரிச்சுட்டே இருக்கிற, எதுக்குமே அட்ஜஸ்ட் ஆவையா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. இதே கொஞ்ச நாளுக்கு முன்னாடியா இருந்தா கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் அமைதியா இருப்பேன். ஏன்னா டாக்டர் தானே, அவங்கெல்லாம் வந்து நார்மல்ல இருக்கிறவங்க, நான் வந்து ஒரு டாக்டர் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அந்த கௌரவம் எல்லாம் இருந்தது. இப்போ வந்து அதுவும் கம்மியாயிடுச்சு, சுத்தமா இல்லை. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸோட வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் டெப்தா நம்ம பழகுறோம். ஏன்னா அப்போ வந்து டாக்டருங்கிறதுனால டாக்டர் அப்படிதானே இருப்பாரு இல்லையா? ஸோ அப்படி இருந்தா இன்னைக்கு வந்து நான் அதை என்ன டாக்டர் நீ ரொம்ப இப்போ வந்து ரொம்ப இதா இருக்கிற அப்படின்னா, ஸோ நம்மளால அதை வந்து இப்போ ஹேண்டில் பண்ண முடியுது. இன்னும் வந்து கொஞ்சம் ஒரு ப்ராடா ரிலாக்ஸா நம்மளால நம்மளோட எல்லாத்தோடையும் பழக முடியுது. ஸோ அதுக்கெல்லாம் வந்து நான் கடவுள்கிட்ட நன்றி சொல்லணும் அப்படின்னா இந்த கிளாஸுக்கு தான் சொல்லணும். கண்டிப்பா இது கொடுத்த அறிவு அந்த மாதிரியான அறிவு. ஸோ அன்பையும் அறிவையும் பொறுமையையும் வாழ்க்கையையும் நல்லபடியா நமக்கு வந்து கற்றுக் கொடுத்துருக்கு இந்த வகுப்பு. அதை பயன்படுத்தி உங்க வாழ்க்கையை இன்னும் மேல 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 கொண்டு போங்க, உங்க வாழ்க்கையை சரிப்படுத்துங்க. ஓகே, சில விஷயங்கள் வந்து நம்ம கரெக்டா இருக்கணும். ஃபர்கிவ்னஸ், லவ் இல்லையா, கிராட்டிடியூட், இதை வந்து லைஃப்ல அப்ளை பண்ணிட்டே இருங்க, எல்லாமே சரியாயிரும். தேங்க்யூ ஆல், ஹேவ் அ நைஸ் டே, லவ் யூ ஆல். வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. எஸ், தேங்க்யூ. தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஜியோஜி.